Hello children, good morning. Today we are going to the EVS subject. EVS subject நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட். டே அண்ட் நைட்னா எல்லாருக்கும் தெரியும். டேனா பகல் அண்ட் நைட்னா இரவு. இரவும் பகலும் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா டே ஸ்கை பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. The sun gives us light and heat. It helps plants grow. The sun is much bigger than the earth where we live. The sun looks small because it is far away from the earth. There will be no life on earth if there is no sun. அதாவது அதாவது சன் வந்து எப்படின்னா சூரியன் வந்து நமக்கு வந்து வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது. அது மூலயமா தான் பிளான்ட்ஸ்லாம் வளருது. அது மட்டும் இல்லாமல் சன் வந்து பூமியை விட ரொம்ப பெருசு, பிக்கர் தென் த எர்த் வேர் வி லிவ். நம்ம வாழ்கின்ற இந்த பூமியை விட அது ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம பூமியில் இருக்கிறதுனால பூமியிலேருந்து நம்ம சன்னை பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது. தெர் வில் பி நோ லைஃப் ஆன் எர்த் இஃப் தெர் இஸ் நோ சன். சன் இல்லைனா நம்ம இந்த பூமியில் உயிர் வாழவே முடியாது. ஷேடோ பார்க்கலாமா? அதாவது த சன்லைட் டேக்ஸ் அரௌண்ட் 8 minutes டு ரீச் த எர்த். சன்னோட வெளிச்சம் வந்து நம்ம பூமிக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 8 minutes ஆகும். ஷேடோ வென் அன் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ இட் எ டார்க் ஏரியா இஸ் ஃபார்ம்டு. திஸ் இஸ் கால்ட் எ ஷேடோ. எப்போல்லாம் நம்ம ஒரு பொருள் மேலே அதாவது வெளிச்சம் வந்து கடத்த முடியலையோ அப்போது அந்த பொருள்கிட்ட இருந்து ஒரு டார்க் ஏரியா வந்து உருவாகுது. அந்த ஏரியா தான் ஷேடோ. அதுக்கு பேர் வந்து ஷேடோன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் நின்றுட்டு இருக்கா சன்னுக்கு முன்னால். அப்போது அந்த சன்னில் இருக்கிற வெளிச்சம் வந்து அந்த கேர்ள் மூலமா கடத்த முடியல. கேர்ள் இருக்கிற இடத்துக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ஸோ அப்போது வராத பட்சத்தில் அந்த கேர்ளோட ஷேடோ வந்து நிழல் வந்து அப்படி தெரியுது. ஸ்டாண்ட் வித் யோர் பேக் டு சன், லுக் அட் த கிரவுண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, வாட் யூ see in your shadow, find out your shadow moves with you. அதாவது அந்த நம்ம சூரியனுக்கு முன்னால் நின்றுட்டு நம்ம பார்த்தோம்னா சூரியனோட வெப்பம் நமக்கு முன்னால் அதாவது நம்மளை கடத்தி போகாததுனால நம்மளுடைய அந்த உடலமைப்பு அப்படியே ஷேடோவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்சர்வ் த திங்ஸ் அரௌண்ட் யூ தட் டு மேக் ஷேடோஸ் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதே மாதிரி நின்று பார்த்துட்டு அந்த ஷேடோவை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் யூ நோட்டிஸ் தட் த சைஸ் ஆஃப் யோர் ஷேடோ சேஞ்சஸ். அப்சர்வ் யோர் ஷேடோ த மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் அண்ட் ஃபைண்ட் அவுட் இட்ஸ் சைஸ். அதாவது நம்ம ஷேடோ வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. நம்ம ஷேடோ வந்து நிழல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொல்லி நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். காலையில் எப்படி இருக்கும், மத்தியானம் எப்படி இருக்கும், அண்ட் நைட்டில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மார்னிங்கில் வந்து ஷேடோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக அதாவது ஷார்ட்டாக தெரியும். அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் வந்து லாங்காக தெரியும். மறுபடியும் ஈவினிங் வந்து ஷார்ட்டாக தெரியும். நைட் ஸ்கை, லெட் அஸ் டிஸ்கஸ். கேன் வி see in the dark? We need light to see things. Observe the pictures. How is the night sky different from the day sky? அதாவது இங்கே இந்த நீங்கள் வந்து இரவு அதாவது என்ன சொல்கிறாங்க, இரவை பார்த்துருக்கீங்களா? we need light to see things. இரவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை உங்களால் பார்க்க முடியுமா இருட்டில்? அது மட்டும் இல்லாமல் நம்ம இருட்டில் ஏதாவது ஒரு பொருள் பார்க்குறதுக்கு நம்ம என்ன தேவை? கண்டிப்பாக லைட் தேவை. இப்போ இந்த பிக்சர்ஸை பாருங்கள். டேயில் எப்படி இருக்குது, நைட்டில் எப்படி இருக்குது, இதுக்கான டிஃப்ரென்ஸை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா த மூன், இந்த நைட் ஸ்கை வி கேன் see the moon. நைட் ஸ்கையில் தான் நமக்கு மூன் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் மெனி ஸ்டார்ஸ் அண்ட் க்ளவுட்ஸும் தெரியும். ஆஸ் யூ நோ த மூன் டஸ் நாட் ஹாவ் லைட் ஆஃப் இட்ஸ் ஓன், இட் கெட்ஸ் இட்ஸ் லைட் ஃப்ரம் த சன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மூணுக்கு வந்து தனியாக வந்து ஒளி கிடையாது. அது வந்து சூரியன்கிட்ட இருந்தால் ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு நைட்டில் வந்து நமக்கு பிரகாசமாக தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இப்போ faces of the moon, மூனோட ஃபேஸஸை பாருங்கள். does the moon look the same every day? observe the moon in the sky every night for 15 days and find out. எப்போவுமே மூன் வந்து ஒரே ஷேப்பில் இருக்குதா? நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு 15 days வந்து மூன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் நைட்டில். the moon appears to change shape every night. on the night when we see it in the complete form, it is called the full moon. நீங்கள் வந்து நைட்டில் நீங்கள் மூனோட ஷேப்பை வந்து டெய்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எப்போ மூன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட் முழு நிலா தெரியுதோ அதுக்கு தான் வந்து பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி on the night when we cannot see the moon at all, even when the sky is clear, it is called the new moon, அமாவாசை. அதே மாதிரி என்ன ஆகும்னா 15 நாளுக்கு அப்புறம் அந்த மூனோட ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி சுத்தமாக என்ன ஆகாது, 15 நாளுக்கு அந்த ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் மூன் சுத்தமாக தெரியாது. அதுக்கு பேர் தான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. மெனி ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலிப்ரேட் பேஸ்ட் ஆன் த ஃபேஸஸ் ஆஃப் த மூன். எக்ஸாம்பிள் ஈத், மகாலயா அமாவாசை. நிறைய பண்டிகை வந்து இந்த மூனோட அந்த இதை வச்சு தான் வந்து நடைபெறுது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஈத் முஸ்லீம்ஸ் கொண்டாடுவாங்க இல்லைங்களா, அந்த ஈகை திருநாள். அதே மாதிரி மகாலயா அமாவாசைன்னு சொல்லிட்டு அது ஒரு பண்டிகை. சரிங்களா? அதெல்லாம் வந்து இந்த மூணை பேஸ் பண்ணி தான் அந்த பண்டிகைலாம் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு ஸ்டெப் ஆன் த மூன். நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒருவர் தான் ஃபஸ்ட்டு மூனில் கொண்டு போய் காலடியை பதிச்சார்.
அந்த மூணுக்கு சென்றவர் அவர் தான். அதே மாதிரி the stars, there are countless stars in the sky. The sun is the nearest star. The stars shine during the day too, but we cannot see their light because the sun is much brighter than the other stars. We see that a group of stars appears to form a pattern in the sky. Have you seen any stars patterns? அதாவது ஸ்டார்ஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது. நீங்கள்லாம் ஸ்டார்ஸை பார்த்துருப்பீங்க ஸ்கையில். ஸ்டார் சன்னும் வந்து ஒரு வகையான சன்னும் வந்து ஸ்டார் தான். ஏன்னா வந்து த ஸ்டார்ஸ் ஷைன் டியூரிங் த டே டூ. ஸ்டார்ஸ் நம்ம நைட்டில் தான் ஸ்டார்ஸை பார்க்க முடியும். ஏன்னா நைட்டில் தான் நமக்கு ஸ்டார்ஸ் தெரியும். அது பிரகாசமாக ஒளிருது அப்படின்னு சொல்லி மிளிருது, நம்ம நைட்டில் தான் பார்ப்போம். ஆனால் அந்த ஸ்டார்ஸ் வந்து பகல்லையும் அதே மாதிரி அந்த ஒளியை கொடுக்குது, நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னு நினச்சிங்கன்னா சன்னோட பிரகாசம் வந்து இந்த ஸ்டார்ஸோட பிரகாசத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்டார்ஸ் பிரகாசிக்கிறது நம்மளால் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் we see that the group of stars appears. நீங்கள் எப்பயாவது வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டார்ஸ் ஒன்றா சேர்ந்து குரூப்பாக இருந்தது பார்த்துருக்கீங்களா ஒரு பேட்டர்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The position of the pattern of the stars helped people to know when you to sow and harvest crops. They also helped to people find directions during travel. இந்த பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் பேட்டர்னை பார்த்து தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, விவசாயம்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அறுவடைக்கான காலநிலை இதெல்லாம் கிரகிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்ஸ் பேட்டர்ன் வச்சு தான் வழியை, அதாவது டைரக்ஷனை கண்டுபிடிப்பாங்க. எப்படி டைரக்ஷனை கண்டுபிடிச்சி அந்த பயணம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சன்னு, ஸ்டார்ஸ், மூன், ஷேடோ. சன்னுனா ஹெல்ப்ஸ் பிளான்ட் டு க்ரோ. ஸ்டார்ஸ்னா ஃபார்ம் எ பேட்டர்ன். மூன்னா எ டார்க் ஏரியா டஸ் நாட் ஹாவ் இட்ஸ் ஓன் லைட். மூணுக்கு. அதே மாதிரி ஷேடோனா எ டார்க் ஏரியா தட் ட்ராவல்ஸ் வித் மீ அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், ரிதமிக்ஸ் ஆஃப் டே அண்ட் நைட். அதாவது காலநிலை ஒழுங்குமுறையோட இரவு மற்றும் பகலோட கால ஒழுங்குமுறைன்னு சொல்லுவாங்க. டே அண்ட் நைட் ஃபாலோ ஈச் அதர் இன் அ ரிதமிக் வே. மோஸ்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் ஆக்டிவ் டியூரிங் த டே அண்ட் ஸ்லீப் அட் நைட். அதாவது இந்த பகல் மற்றும் இரவு ஃபாலோ பண்ணி தான் இந்த கால ஒழுங்குமுறை வந்து இருக்குது அப்படின்றாங்க. நிறைய அனிமல்ஸும் பிளான்ஸும் வந்து பகலில் வந்து ஆக்டிவாக இருக்கும், அது ஆனால் நைட்டில் தூங்கிடும். ஆனால் சம் பிளான்ஸ் க்ளோஸ் தர் லீவ்ஸ் பை ஈவினிங். சில பிளான்ஸ் மட்டும், சில செடிகள் மட்டும் ஈவினிங்கில் வந்து அதோட இலைகளை மூடிக்கொள்ளும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெயின் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது தூங்குமூஞ்சி மரம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆக ஆக அதோட இலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூடிடும். However, some animals are active at night. எப்படி நிறைய சில அனிமல்ஸ் வந்து நைட்டில் ஆக்டிவாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா the bat, owl, wild big cat, mouse, wolf, cockroach and firefly are examples of animals that are active at night. இங்கே கீழே எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து நைட்டில் தான் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆக்டிவ் அட் நைட் டு. ஏன் அவங்கெல்லாம் வந்து நைட்டில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ச் அதர் அனிமல்ஸ் வண்டரிங் அட் நைட் ஃபார் தர் ஃபுட். அவங்களோட ஃபுட்டை வந்து அதாவது அவங்க உணவு பெறுறதுக்காகவும் மற்ற அனிமலை வந்து கேட்ச் பண்ணி சாப்பிட்றதுக்காகவும் இது வந்து நைட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவாய்ட் அனிமல்ஸ் தட் ஈட் தெம் டியூரிங் த டே. மற்ற அனிமல் வந்து இந்த அனிமல்ஸை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு தன்னை தற்காத்து கொள்வது, பகலில் வந்து தன்னை தற்காத்து கொள்ளும். அதனால அது வந்து பகல் ஆக்டிவாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவாய்ட் த ஹீட் ஆஃப் த டே. வெப்பத்திலேருந்து அவங்க வந்து வெப்பத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் பகலில் வந்து அது ஆக்டிவாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் பிக் ஐஸ். இதுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக் ஐஸாக இருக்கும். அவுல், கேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஐஸாக இருக்கும். ஏ ஷார்ப் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். மவுஸ் டாகுக்கெலாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும் சென்ஸ். ஸ்மெல் பண்ணுற சென்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்படியே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் பண்ணிக்கிட்டே போய் வாசனை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு அது நிறைய விஷயத்தை வந்து தேடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குட் ஹியரிங். அது ரொம்ப சத்தமாக பேர்ட் போன்ற அந்த பறவைக்கெலாம் வந்து நல்லா சத்தத்தை நல்லா உணர்ற வந்து தன்மையும் இருக்கும் உங்களுக்கு. பேர்ட்ஸ் யூஸ் சவுண்ட் வேவ்ஸ் டு ஃப்ளை அண்ட் ஹண்ட். owls can see what is behind them by rotating their heads almost fully. இந்த அவுல்லாம் என்ன பண்ணுன்னா தன்னோட கழுத்தை வந்து ஒரு 75 டிகிரிக்கு, அதாவது நல்லா அது அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய கழுத்தை வந்து திருப்பி பார்க்குற தன்மையை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மோஸ்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் த மார்னிங். ஹவவர் சம் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் அட் நைட். நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பகலில் தான் வந்து மலரும். அதாவது நிறைய மலர்கள் வந்து பகலில் மலரும். ஆனால் சில மலர்கள் வந்து நைட்டில் மலரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின், வாட்டர் லில்லிஸ், டியூபரோஸ், கேக்டஸ் ஃப்ளவர்ஸ், டட்டூரா ஃப்ளவர். மெனி ஆஃப் தெம் ஹாவ் எ லவ்லி ஃப்ராக்ரன்ஸ். மெனி ஆல்
in color, though some have attractive color. அதோ சில மலர்கள் வந்து ஈவினிங்கில் இல்லை நைட்டில் மலரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் இருக்குது, வாட்டர் லில்லி இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த மலர்கள்லாம் நைட்டில் மலரும். இதில் வந்து சில வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக்ரன்ஸ்னால் நல்ல வாசனைகளை கொடுக்கும். சில மலர்கள் வந்து நிறைய கலர்கள் ஒயிட் கலரில் இருக்கும், சில மலர்கள் வந்து நல்ல அட்ராக்டிவ் கலர்ஸோடு இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் டிக் த அனிமல்ஸ் தட் ஆர் ஆக்டிவ் அட் நைட். எந்தெந்த அனிமல்ஸ் வந்து நைட்டில் ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. காக்ரோச்சு, மவுஸு, பேட்டு, அவுலு, அப்புறம் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நைட்டில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம டைரக்ஷனை பற்றி பார்க்குறோம். டைரக்ஷனா திசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் பேக், ரைட், லெஃப்ட், ஃப்ரண்ட். இது நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னால் இருக்கிற அந்த பொருள் எடுத்துகிட்டு வா, நமக்கு பின்னால் இருக்கிற அந்த பொருள் எடுத்துகிட்டு வா, நம்ம ரைட் பக்கம் இருக்கிற பொருள் எடு, லெஃப்ட் பக்கம் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்த்து, சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட், பேக், ரைட் அண்ட் லெஃப்ட் டெல் அஸ் வேர் திங்ஸ் ஆர். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம திங்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட், ரைட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது, இந்த நார்த்து, சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு டெல் அஸ் வேர் பிளேஸ் அண்ட் திங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த பொசிஷன்ஸ் ஆஃப் த சன். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்து, சவுத், அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதை பேஸ் பண்ணி நம்ம சூரியன் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, அதாவது எந்த பொசிஷன் சூரியன் இருக்கிற பொசிஷன் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த சன் வந்து எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை சொல்லலாம். தே ஆர் கால்டு டைரக்ஷன். இதுக்கு பேர் தான் வந்து டைரக்ஷன் சொல்லுவாங்க. டைரக்ஷன்ஸ் ஹெல்ப் அஸ் ரீச் அ பிளேஸ் வித்தவுட் கெட்டிங் லாஸ்ட். டைரக்ஷன் வந்து நம்ம கரெக்டான பிளேஸை வந்து காமிக்குது, எந்த ஒரு லாஸும் இல்லாமல் கரெக்டான அந்த நம்ம பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு உதவுது. த சன் அப்பியரன்ஸ் டு ரைஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட் இன் த வெஸ்ட். சன் வந்து எப்போவுமே கிழக்கு பக்கமாக உதயமாகும், அதே மாதிரி மேற்கு பக்கமாக தான் மறையும். நவ் ஸ்டாண்ட் ஃபேஸிங் த சன் இன் த மார்னிங் ஈஸ்ட். இப்போ நீங்கள் வந்து சன் இருக்கிற பக்கம் வந்து நீங்கள் ஃபேஸ் வச்சுட்டு காலையில் நின்னீங்கன்னா அதுதான் ஈஸ்ட்டு. உங்களுக்கு பின்னால் பிஹைண்ட் இஸ் வெஸ்ட், உங்களுக்கு பின்னால் இருக்கிறது வெஸ்ட்டு. டு யுவர் ரைட் இஸ் சவுத்து. அப்போது உங்கள் ரைட் பக்கமாக இருக்கிறது சவுத்து. டு யுவர் லெஃப்ட் இஸ் நார்த். அப்சர்வ் த பிக்சர் கிவன் பிலோ. இந்த சென்டர் இஸ் மீரா. இந்த பிக்சரை பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுங்கள். மீரா வந்து சென்டரில் நின்றுட்டுருக்கா. டு ஹியர் சவுத் ஆர் த ஃப்ளவர் பாட்ஸ். அவளுக்கு சவுத் பக்கமாக ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. த நார்த் ஆர் த ராக்ஸ். நார்த் பக்கமாக வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ், கல்லெல்லாம் இருக்குது. டு ஹியர் ஈஸ்ட் இஸ் த ஃப்ளவர் காட். ஈஸ்ட் பக்கம் வந்து ஃப்ளவர் காட் இருக்குது. அதே மாதிரி அண்ட் வெஸ்ட் இஸ் த ட்ரீ ட்ரங்க் இருக்குது. வெஸ்ட்டு வந்து ட்ரீயோட ட்ரங்க் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் ஐடென்டிஃபை த ஈஸ்டர்ன் டைரக்ஷன் பை ஃபைண்டிங் அவுட் வேர் த சன் ரைசஸ். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூலில் போய்ட்டு ஈஸ்டர்ன் டைரக்ஷன் நின்றுட்டு சன் வந்து எப்படி ரைஸ் ஆகுதுன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் டீச்சர்ஸோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அவங்க ஹெல்ப் கேட்டு நீங்கள் அதை கண்டுபிடிங்க. தென் ஃபைண்ட் த டைரக்ஷன்ஸ் இன் விச் த ஃபாலோவிங் ஆர் சிச்சுவேட்டட். வாட்டர் டேங்க், ஃப்ளாக் போஸ்ட்டு, ப்ளே கிரவுண்டு, டாய்லெட்டு, கிச்சன், கேட் அண்ட் வாட்டர் டேப்லெட் யுவர் ஆன்சர். இதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஸ்கூலில் வந்து இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் எந்தெந்த டைரக்ஷனில் இருக்குது நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணுங்கள், தேடுங்க. வாட்டர் டேங்க் எங்கே இருக்குது, ஃப்ளாக் போஸ்ட் எங்கே இருக்குது, ப்ளே கிரவுண்ட் எங்கே இருக்குது, டாய்லெட் எங்கே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக தேடி எழுதுங்க. இங்கே நார்த்தில், சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் இந்த 4 இடத்துல கரெக்டாக எழுதணும். இப்போ அடுத்தது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேபிள் த பிக்சர்ஸ். இங்கே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் மேலே வந்து நேமை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நேம் வந்து எந்தெந்த பிக்சர்ஸ்க்கு வரணும்னு கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் இருக்குது. சன் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சன் இங்கே வரும். அப்புறம் மூணு இங்கே இருக்குது. அப்போ 3 இங்கே எழுதணும். அப்புறம் எர்த் எங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டார்ஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸ்டார்ஸ் இங்கே எழுதணும். அப்புறம் எர்த் வந்து இங்கே இருக்குது. இதுவும் இங்கே எடுத்து எழுதணும். அதே மாதிரி பாருங்க, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் தட் ஆர் ஆக்டிவ் அட் நைட். கவ், ஓல்ஃப், டியர், காக்ரோச், மங்கி, ஃபயர்ஃப்ளை, ரேபிட், ஸ்குரில், ரேட்டு. இங்கே கரெக்டாக அந்த அமில் இது கவ், இது ஓல்ஃப், இது டியர், இது வந்து காக்ரோச், இது ரேபிட், இது காக்ரோச் இல்லை, இது ஃபயர்ஃப்ளை, அதாவது மின்மினி பூச்சி சொல்லுவாங்க. இதுதான் காக்ரோச்சு, இது மங்கி, இது ரேபிட்டு, இது ரேட் அல்லது மவுஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் டி இஸ் ட்ரூ அண்ட் எஃப் இஸ் ஃபால்ஸ். த சன் கிவ்ஸ் அஸ் லைட் அண்ட் ஹீட். ட்ரூ. அப்போ இங்கே 2ன்னு எழுதணும். ட்ரூ. அப்புறம் த ஷேப்ஸ் ஆஃப் த மூன் சேஞ்சஸ் எவ்ரி நைட். இதுவும் ட்ரூ. மூன் வந்து எவ்ரி நைட்டும் ஷேப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். குரூப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்பியர்ஸ் இன் மெனி பேட்டர்ன். இதுவும் ட்ரூ. த ஜாஸ்மின் ப்ளூம்ஸ் டியூரிங் த டே. இது ஃபால்ஸ். ஏன்னா வந்து ஜாஸ்மின் வந்து டேல வந்து மலராது. வென் யூ ஸ்டாண்ட் ஃபேஸிங் ஈஸ்ட் டு யுவர் ரைட் இஸ் வெஸ்ட். நம்மளோட இது ஃபேஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணுற இடத்துல ஈஸ்ட் இருக்குது. நோ, இது ஃபால்ஸு. ஏன்னா வந்து நம்ம ஃபேஸ் ஸ்டாண்ட் பண்ணுற இடத்துல ஈஸ்ட் இருக்குன்னு நம்ம பின்னால் தான் நமக்கு வெஸ்ட் இருக்கும். ரைட் சைடில் வந்து வெஸ்ட் இருக்காது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பிக்சர் பாருங்கள்.
Observe the given pictures and fill in the blanks. Tree, flower, pond, dog. The dash is the south side of the garden. கார்டனோட சவுத் சைடில் என்ன இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க, மேலேயே டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கே இருக்குது பாருங்கள் டேரக்ஷன். அப்போ சவுத் சைடில் என்ன இருக்குது கரெக்டாக எழுதணும். என்ன இருக்குது சவுத் சைடில்? ஃப்ளவர்ஸ் இருக்கா, ட்ரீ இருக்கா, பாண்ட் இருக்கா, டாக் இருக்கா, நீங்கள் கரெக்டாக எழுதணும். த டேஷ் இஸ் த சவுத் சைடு இன் த கார்டன். அப்போ சவுத் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இருக்குது. அப்போ பாண்டுன்னு எழுதணும். அதே மாதிரி த டேஷ் இஸ் த நார்த் சைடு ஆஃப் த கார்டன். நார்த் சைடில் என்ன இருக்குன்னா ட்ரீ இருக்குது. அப்போ ட்ரீ எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி த டேஷ் ஆர் த ஈஸ்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்போ ஃப்ளவர் எழுதணும். அந்த டேஷ் இஸ் த வெஸ்ட் சைடு ஆஃப் த கார்டன். வெஸ்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக் இருக்குது. ஸோ அப்போ டாக்னு எழுதுங்க. ஐடென்டிஃபை த ஃப்ளவர் தட் ப்ளூம் அட் நைட் பை புட்டிங் எ டிக். எந்தெந்த ஃப்ளவர் வந்து நைட்டில் மலரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக டிக் பண்ணணும். இப்போ நைட்டில் மலர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ்மின் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு மலர் இருக்குது, டெட்டுரா, ஊமத்தம்பூ. இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும்னா நைட்டில் தான் மலரும். மற்றபடி ரோஸு, சன்ஃப்ளவர் வந்து பகலில் வரும். ஓகேங்களா சில்ட்ரன்? இதுதான் இதுக்கான இந்த லெசனுக்கான எக்ஸசைஸும் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக உங்கள் நோட்டில் எழுதிடுங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு சில்ட்ரன். தேங்க்யூ. பை.